மிஸ்டர் லேடிஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உடல் எடை இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். எதை தின்றால் பித்தம் தீரும் அப்படிங்கிற அளவுக்கு உடற்பயிற்சியா, உணவு முறையா, வாழ்வியல் முறையா, இன்னைக்கு நவீன காலத்தில் இருக்கக்கூடிய விதவிதமான எந்திரங்கள், இந்த எந்திரங்கள் மூலமாக செய்யக்கூடிய உடல் எடை குறைப்பு முயற்சியா. இப்ப சமீப காலத்தை நான் பார்க்கிறேன், இன்னும் நிறைய பேர் ஒரு ஸ்டெப் மேல போய் ஏஐ மூலமாக உடல் எடையை குறைக்கக்கூடிய முயற்சிகள் என்ன இருக்கு அப்படிங்கிறத ஒரு பக்கம் பண்றதையும் பார்க்கிறேன். ஆனா பழங்காலம் முதலே, அதாவது ஒரு 1000 வருடங்களுக்கு முன்பு, 2000 வருடங்களுக்கு முன்பு ஆயுர்வேத மருத்துவம், தமிழ் மருத்துவம், ஏன் இன்றைக்கு சீன மருத்துவத்தில் கூட உடல் எடை அப்படிங்கிறத பற்றியும், உடல் எடையினால் ஏற்படுகின்ற சிரமங்களை பற்றியும், உடல் எடையை குறைக்க நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகளை பற்றியும் நிறைய குறிப்புகளும் ரெஃபரன்சஸும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். உடல் எடை ஏன் அதிகமாகுது? இதுதான் இன்றைக்கு ஒரு $1 பில்லியன் கேள்வி இல்லையா? நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அசைவம் சாப்பிட்றது இல்லை, நான் நிறைய கீரை காய்கறி சாப்பிட்றேன், நான் நல்ல உடற்பயிற்சி செய்கிறேன், டெய்லி கோவில் போகிறேன், கோவிலை 108 சுற்றுறேன், நவகிரகங்களை 108 சுற்றுறேன், எல்லாத்துக்கும் மேலே என்னுடைய உணவு என்ன என்னோட பிளேட்ல வரணுங்கிறத பார்த்து பார்த்து நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் சார்னு சொல்லக்கூடிய நம்மில் நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம எல்லார் மனதிலும் ஏற்படக்கூடிய ஒரு கேள்வி, எல்லாமே நன்றாக செய்தும் கூட, முறையான வாழ்வியல் முறையில் நான் இருந்தும் கூட, இன்றைக்கு என்னுடைய உடல் எடை அதிகமாக கூடாதுங்கிறதுல கண்ணும் கருத்துமாக 100% மருத்துவர் சொல்கின்ற வழிமுறையை நான் பின்பற்றியும் கூட ஏன் என்னுடைய உடல் எடை அசாதாரணமாக இருக்கிறது? குறிப்பாக பெண்கள், நிறைய இளைஞர்கள், ஏன் இன்னைக்கு ஜென் ஜி கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த 20 வயதில் 18 வயதில் இருக்கக்கூடிய நிறைய குழந்தைகளுக்கு இன்றைக்கு உடல் எடை சார்ந்த ஒரு பயம், உடல் எடை சார்ந்த ஒரு கவலை இன்றைக்கு விடாமல் துரத்தி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம என்ன செஞ்சு இந்த உடல் எடையை குறைக்க முடியும்? ஏன் நமக்கு உடல் எடை அதிகரிக்கிறது? ₹1 கூட செலவில்லாமல் உடல் எடையை குறைக்க நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகள் என்னங்கிறதை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதலாவது கேள்வி, ஏன் உடல் எடை அதிகரிக்கிறது? 5 முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்கணும். முதல் விஷயம் என்ன தெரியுமா? இன்றைக்கு உடல் எடை அதிகரிப்பதற்கான காரணம் நீங்க சாப்பிட்ற சாப்பாடு அல்லது உங்களுடைய வாழ்வியல் முறை எதுவுமே கிடையாதுங்க. உங்க உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருப்பது ஒன்றே ஒன்றுதான். அது என்ன? உங்களுடைய செரிமான மண்டலத்துடைய பலவீனம், வீக் டைஜஷன் நம்ம சொல்லக்கூடிய முதல் விஷயம். இப்போ நம்ம ஒரு 2 இட்லி சாப்பிட்றோம்னா அந்த 2 இட்லி நம்ம உடம்புக்குள்ள சென்று, வயிற்றுக்குள் சென்று ஜீரணமாகி, முறையாக அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உறிஞ்சப்பட்ட சத்துக்கள் முறையாக உடலில் சேருகின்ற நிகழ்வு தான் இன்றைக்கு ப்ராப்பர் டைஜஷன் சொல்லுவோம். வெறும் செரிமானமாக மட்டுமல்ல, பெருங்குடலுக்கு சென்று பெருங்குடலில் இருக்கக்கூடிய அந்த லீக்கி கட்டுன்னு சொல்லக்கூடிய பெருங்குடல்ல இருக்கக்கூடிய சில வகையான மாற்றங்கள் நம்ம உடலுக்கு எதிராக அமையும் போது, உடலில் சத்தாக சேர வேண்டிய விஷயம் உடலுக்குள் கழிவாக செல்லும் போது நம்முடைய உடல் எடை அதிகரிப்பதற்கு முதல் காரணமாக இருக்கிறத பார்க்கிறோம். வீக் அல்லது பூர் டைஜஷன் அண்ட் மெட்டபாலிசம்னு சொல்லக்கூடிய 2 விஷயங்கள் தான் இன்றைக்கு உடல் எடை அதிகமாவதற்கான மிகப்பெரிய காரணம். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நம்ம வீட்டில் 4 பேர் இருக்கோம், ஒரே வகை உணவு, சைவமாக இருந்தாலும் அசைவமாக இருந்தாலும் அதைத்தான் சாப்பிட்றோம். ஆனா ஒருத்தர் மட்டும் குண்டா இருக்கிறதையும் மற்ற 3 பேர் உடல் எடை சாதாரணமாக இருக்கிறதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? இதுதான் முதல் காரணம். ஸோ உங்களுடைய உடல் எடை ஏன் குறைய மாட்டேங்குது அப்படின்னா, நான் ஃபாஸ்டிங் இருக்கேன், நான் எக்ஸசைஸ் பண்றேன், நான் பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்றேன், எல்லாமே செய்யறேன், என்னுடைய உடல் எடை ஏன் குறையல? ஏன்னா உங்களுடைய டைஜஷன் அண்ட் மெட்டபாலிசம் மிகவும் குறைவாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் முதல் காரணம். 2வது காரணம் தூக்கமின்மைங்க. இன்னைக்கு யாரெல்லாம் தூக்கமின்மையோடு அவதிப்படுகிறோமோ, அல்லது நம்மில் எத்தனை பேர் இரவு நேரங்கள்ல வேலை நிமித்தமாக தூங்காமல் இருக்கிறோமோ, அத்தனை பேருமே உடல் எடை, குறிப்பாக தொப்பை பெரியதாக மாறி போய் விடுவதை பார்க்கிறோம். ஏன்னா இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், கால் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், குறிப்பாக 1999 2015 வரை இந்தியா உலகுடைய கால் சென்டர் துறையுடைய தலைமையிடமாக இருக்கும்போது நிறைய பெண் குழந்தைகள், இன்ஜினியரிங் பட்டப்படிப்பு முடித்த, ஈவன் ஆர்ட்ஸ் முடித்த குழந்தைகள் கூட பேச்சுக்காக அவர்களுக்கு ஸ்பெஷலா
ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு அந்த குழந்தைகள் இன்றைக்கு இரவு நேரங்கள் அவங்க வேலையே பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 7 மணியிலிருந்து காலையில 2 மணி வரையிலும், இல்ல நைட்டு 11 மணியிலிருந்து காலையில 5 மணி வரையிலும். இந்த குழந்தைகள்லாம் வேலைக்கு போக ஆரம்பிக்கும் போது 40 கிலோ 45 கிலோ இருப்பாங்க. ஒரு 3 வருடம் கழிச்சு இந்த குழந்தைகளை பார்த்தீங்கன்னா எல்லாருமே 80 கிலோ 90 கிலோக்கு மாறி போயிருப்பாங்க. மாத விலக்கில் ஏற்படுகின்ற கோளாறுகள் ஆரம்பித்து ஏகப்பட்ட சிரமங்களோடு இந்த குழந்தைகள் போராடுறதை நம்ம பார்க்கிறோம். காரணம் தூக்கமின்மை தான். வேலை நிமித்தமாக மட்டுமல்ல, இன்றைக்கு மொபைல் புரட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்பட்ட பிறகு நம்மில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால், தூங்க நினைத்தால் கூட தூங்க முடியாத அளவுக்கு நம்முடைய கவன சிதறல்கள் இன்றைக்கு மொபைல் போனை நோக்கி இருக்கிறத பார்க்கிறோம். இரவு நேரங்கள்ல லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நல்ல ப்ளூ ரே வர மாதிரி இருக்கக்கூடிய அந்த மொபைல் போன்ல வீடியோ பார்க்கறது. என்னுடைய வீடியோவை ராத்திரி நேரங்கள்ல பார்த்தா கூட உங்களோட எடை கூடும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. பகல் நேரங்கள்ல மட்டும் பாருங்க. அப்ப அந்த மாதிரி பார்த்து கொண்டே இருக்கும்போது என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய தூங்குகின்ற நேரம் குறைந்து போய் இரவு 11 மணி வரை 12 மணி வரை தூங்காமல் இருந்து காலை நேரங்கள்ல 5 மணி 6 மணிக்கெல்லாம் எழுந்திருத்து கல்லூரிக்கு ஓடுவது, வேலைக்கு ஓடுவது, சமையலுக்கு ஓடுவதுன்னு பெண்கள் மிக மிக வேகமாக செய்து கொண்டிருக்கும் போது இரவு தூக்கத்துடைய தாக்கம், இரவு தூக்கமின்மையுடைய தாக்கம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் உடல் எடை அதிகரிப்புக்கு காரணமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இன்றைக்கு தூக்கம் முக்கியம் அப்படிங்கிறத மறந்த ஒரு சமுதாயமாகவே நாம் மாறிவிட்டோம். இன்றைக்கு குழந்தைகள் கூட, இன்னைக்கு பள்ளிக்கூடம் போயிட்டு வரக்கூடிய குழந்தைகள் கூட இன்றைக்கு இரவு உணவுங்கிறத 9:30 மணி 10 மணிக்கு கொண்டு போயிட்டோம். மிகப்பெரிய தவறு இல்லைங்களா? தூக்கமின்மை இன்றைக்கு உடல் எடை அதிகரிப்புக்கு மிகப்பெரிய காரணம். 3வது முக்கியமான காரணம் என்னன்னா, நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கேன், நொறுங்க தின்றால் 100 வாழ்வு. இன்றைக்கு நம்ம எத்தனை பேர் ஒரு 15 நிமிடம் காலை உணவுக்கும், குறைந்தது ஒரு 30 நிமிடம் மதிய உணவுக்கும், குறைந்தது ஒரு 30 நிமிடம் இரவு உணவுக்கும் நேரம் செலுத்துறோம்? எத்தனை பேர் வீட்டுல டைனிங் டேபிள்ல இல்ல ஹால்ல டிவி இருக்கு, நம்ம சாப்பிடும்போது டிவி பார்த்துட்டு சாப்பிட்றோம்? இன்னும் மோசமா எத்தனை பேர் இன்னைக்கு சாப்பிடும்போது பக்கத்துல மொபைலை வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம்? இன்னும் நிறைய பேர், எத்தனை பேர் நாம் சாப்பிடுகின்ற உணவை ரசித்து ருசித்து சுவையறிந்து சாப்பிடுகிறோம்? இன்னைக்கு இந்த கல்ச்சரே போயிடுச்சுங்க. நான் சில நண்பர்களை பார்த்துருக்கேன், அவங்கள வீட்டில் பார்த்தீங்கன்னா டைனிங் ஹாலில் டிவி இருக்காது, டிவி பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் வச்சுருப்பாங்க. அப்போ நான் கேட்பேன், என்னங்க நீங்கள் ஹாலில் வந்து டிவி இல்லாமல் இருக்கு அப்படின்னு. ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, ஹால் அப்படிங்கிறது நம்ம உட்கார்றதுக்கும் பேசுறதுக்கும் விருந்தினர்கள் வரும்போது உபசரிப்புக்கும் மட்டும்தான் தவிர டிவி பார்ப்பதற்கு கிடையாது. எனக்கு 3 ரூம் இருக்கு, கெஸ்ட் ரூம்ல டிவி வச்சிருக்கேன், யாராவது வந்தா கூட நாங்கள் கெஸ்ட் ரூம்ல டிவி போட்டுப்போம் அப்படின்னு. எவ்வளவு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரியுமா அது? இன்னைக்கு டைனிங் ஹாலில் டிவி வச்சிருப்போம். இல்லைன்னா இன்னைக்கு பெரும்பாலும் நம்மளோட வீடுகள் சிறிய வீடுகளாக இருக்கிறதுனால ஹாலில் ஒரு பகுதி தான் நம்மளோட டைனிங் ஹால். அப்போ டிவியை போட்டு டிவியோட பார்த்துக்கிட்டே நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிறோம். அப்போ என்ன ஆகுது, இந்த கவன சிதறல்கள் உண்ணுகின்ற உணவு நல்ல உணவா, சுவையான உணவா, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய உணவா அப்படிங்கிறது தெரியாம நம்ம தொடர்ந்து அதை பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது நம்முடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் சீர்கெட்டு விடுவதை பார்க்கிறோம். அன்றைக்கு உணவை மென்று அரைத்து மெதுவாக சாப்பிடுகின்ற ஒரு கலாச்சாரம். இன்னைக்கு ஜப்பான்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்ல வந்து சில வகையான சட்டங்கள் நம்மையே ஆச்சரியப்படுத்த வைக்கிறத பார்க்கணும். அதுல 1வது சட்டம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு 25 நிமிடம் அவன் டைனிங் டேபிள்ல இருந்து எழுந்திருக்க கூடாதுங்க. யோசிச்சு பாருங்க, லஞ்ச் அங்கெல்லாம் வந்து கம்பல்சரி லஞ்ச். நீங்க வீட்டுல இருந்து சாப்பாடே ஜப்பான்ல கொண்டு போக முடியாது. உங்க உடம்பு என்னன்னு பார்த்து உங்களுக்காக நியூட்ரிஷனிஸ்ட் பரிந்துரைக்கக்கூடிய உணவுகள் தான் பெரும்பாலும் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப நீங்க போய் அங்க உட்கார்ந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த சாப்பாடை மென்று சாப்பிடுவதை வாட்ச் பண்றதுக்கே அங்க டீச்சர்ஸ் இருப்பாங்க. நீங்க அந்த குழந்தைங்க உட்கார்ந்து மெதுவாக மென்று மென்று அந்த உணவை சாப்பிடணும். ஒரு காலத்தில் அதிகமாக உடல் எடையை கொண்டிருக்கக்கூடிய இளைய தலைமுறையை 30 வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருக்கக்கூடிய ஒரு நாடாக இருந்த ஜப்பான் இன்றைக்கு ஃபிட்னஸா குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடாக மாறி இருப்பதற்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னா, உணவை மென்று சாப்பிடுவதை கலாச்சாரமாகவே சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ்ல சொல்றத பார்க்கணும். அதே போல பாத்தீங்கன்னா ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ்ல ஒரு
3 மணி நேரத்திற்கு ஒரு முறை 15 நிமிடம் நாப் டைம்னு கொடுக்குறாங்க. அது என்ன நாப் டைம் தெரியுமா? நீங்க அப்படியே உங்களோட ஸ்கூல் சேரை வந்து நம்ம புஷ்பேக் இருக்க மாதிரி அப்படி புஷ் பண்ணீங்கன்னா அந்த சேர் அப்படியே சாயும். உங்க கண்கள்ல வந்து ஒரு வகையான துணியை கட்டிக்கிற மாதிரி கட்டிட்டு அந்த 15 நிமிடம் தூங்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அங்க நம்மள மாதிரி 5 மணி நேரம் 6 மணி நேரம் பள்ளிக்கூடம் கிடையாது. அங்க 12 மணி நேரம் பள்ளிக்கூடம் வைக்கிறாங்க. காலை 7 மணியிலிருந்து மாலை 7 மணி வரை. இந்த 7 மணி நேரம் அந்த 12 மணி நேரம் பள்ளிக்கூடத்துல ஒவ்வொரு 3 மணி நேரத்துக்கு ஒரு முறையும் 30 நிமிடம் உங்களுக்கு பிரேக் டைம். அதுல 15 நிமிடம் நீங்க தூங்கணும், 15 நிமிடம் நீங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும். அந்த சாப்பிட்றதுக்கான நேரம் 45 நிமிடம். எவ்வளவு அழகான கலாச்சாரம் பாருங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு காலத்தில் அதிகமான உடல் பருமன் நோயோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரமாக இருந்த இன்றைக்கு ஜப்பானிய கலாச்சாரம் இன்றைக்கு மாறி இருக்குங்க. அவ்வளவு அழகாக மாறி போயிருக்கிறத பார்க்கணும். 4வது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, எப்படி நம்ம சாப்பாடு சரியா சாப்பிட்றதுல கவனம் இல்லாம இருக்கோமோ அதே போல இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சவால், நான் மறந்து போன ஒரு விஷயம் என்னன்னா, இன்றைக்கு எத்தனை மணி நேரத்திற்கு ஒரு முறை நம்ம சாப்பிடணுங்கிற கலாச்சாரம் மறந்து போச்சு. ஒரு காலத்தெல்லாம் பாத்தீங்கன்னா காலையில நம்ம வீடுகள்ல பெரும்பாலும் கொடுக்கக்கூடிய அந்த உற்சாக பானங்கள் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? காஃபி டீலாம் கிடையாது, சுக்குமல்லி காஃபி தான். அப்புறம் ஒரு 10 மணிக்கு 10:30 மணிக்கு மோர் சாப்பிடுகின்ற பழக்கத்தை நம்ம வச்சிடணும். மதிய உணவு இருக்கும், மாலை நேரங்கள்ல சுக்கு காஃபி இருக்கும். எனக்கு தெரிந்து என்னுடைய 25-30 வயது வரையில நான் பார்த்திருக்கேன், மாலை சிற்றுண்டிகளும் சரி, அதே போல காலை சிற்றுண்டிகளும் சரி, ஜீரணத்திற்கு உதவக்கூடிய உணவுகளாக இருந்துதான் நான் பார்த்திருக்கேன். இட்லி சார்ந்த உணவுகள், புட்டு சார்ந்த உணவுகள், ஆப்பம் சார்ந்த உணவுகள்னு சொல்லி அரிசி சார்ந்த உணவுகளாக இருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவுல உடலுடைய எடையை கூட்டாத உணவுகளாக இருந்தது. அன்றைக்கு சேமியா போட்டு உப்புமா பண்றதும் ரவை போட்டு உப்புமா பண்றதெல்லாம் பெரும்பாலும் நீங்க பார்க்கவே முடியாது. எங்களோட வீடுகள் அட்லீஸ்ட் நாங்க பார்த்தது கிடையாது. ஆனா இன்னைக்கு எல்லாமே மாறி போச்சு. காலை எழுந்தவுடன் 7 மணிக்கு ஒரு காஃபி, 8:30 மணிக்கு ஒரு டிஃபன் வித் காஃபி, திருப்பி 11 மணிக்கு ஒரு காஃபி வித் ஸ்நாக், மதியானம் லஞ்சு, திருப்பி ஈவினிங் ஸ்நாக் வித் காஃபி டீ, திருப்பி டின்னர். முடிஞ்சா நைட்டு போறதுக்கு முன்னாடி நான் ஆரோக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் உலர்ந்த பழங்களையும் அது கூடவே வேணா கொஞ்சம் பாலையும் குடிக்கக்கூடிய பழக்கம். 2 மணி நேரம் 3 மணி நேரத்திற்கு ஒரு முறை வயிற்றுக்குள்ள ஏதாவது ஒரு உணவு போய்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்குறத பார்க்கிறோம். என்னுடைய உடலுக்கு இயங்குவதற்கு என்ன தேவை அப்படிங்கிற ஒரு நிலை மாறி அவுட் ஆஃப் கம்பல்ஷன் அண்ட் கல்ச்சர் சாப்பிடக்கூடிய ஒரு கலாச்சாரமாக நம்ம மாறி போயிருக்கிறத பார்க்கிறோம். நான் பொதுவா 60 வயதுக்கு மேலே வரக்கூடிய பெரியவங்களை பார்த்து சொல்லுவேன், நீங்க ரிட்டையர்ட் லைஃப்ல இருக்கீங்க, 3 வேளை சாப்பாடே வேண்டாம், 2 வேளை சாப்பாட்டுக்கு வாங்க அப்படின்னு. எல்லாம் சார் எப்படி சார் 2 வேளை? காலையில 10:30 மணிக்கு ஒரு உணவு, சாயந்தரம் 6:30 மணிக்கு ஒரு உணவுக்கு வாங்க. இந்த 10:30 மணி 6:30 மணி உணவுக்குள்ள இருந்து 3 மாத காலம் கழித்து வந்து சார் நான் 7 கிலோ குறைஞ்சிட்டேன், 6 கிலோ குறைஞ்சிட்டேன்னு சொல்லக்கூடிய எவ்வளவு பேரை நம்ம பார்க்கிறோம். ஸோ உணவு சாப்பிடுகின்ற முறை, உணவு சாப்பிடுகின்ற நேரம், அதே போல என்ன உணவு சாப்பிடுங்கிற புரிதல் அற்று நம்ம என்னைக்கு மாறணுமோ அன்னைக்கே நம்மெல்லாம் வந்து சாதாரண மனிதனாக இருப்பதிலிருந்து பேரல் மனிதன் சொல்லக்கூடிய தொப்பை மட்டும் பெரியதாக இருக்கக்கூடிய மனிதனாக மாறிவிட்டதை நம்ம பார்க்கிறோம். அதே போல குறிப்பா பெண்கள்ங்க இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய்க்குள்ள போறதை பார்க்கிறோம். இது என்ன ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்? காலையில எழுந்த உடனே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிடுவாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சண்டைகள் இதெல்லாம் மனதுக்குள் ஓட 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 என்ன ஆகும்? கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. 11 மணிக்கு சாப்பிடுவாங்க, 1 மணிக்கு சாப்பிடுவாங்க. இரவு 11 மணிக்கு கூட சமையல் அறைக்குள்ள வந்து என்ன இருக்கிறதுன்னு தேடி ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கக்கூடிய சிப்ஸையும் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கக்கூடிய ஐஸ்கிரீமையும் தேடி தேடி சாப்பிடுவாங்க. யாராவது ஒருத்தர் வந்து என்ன இப்படி சாப்பிட்ற, உடல் குண்டாகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே ஒரு அழுகை, உடனே ஒரு சண்டை, உடனே ஒரு கவலை. கடைசியில வீட்டுல இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க? ஐயோ பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போட்டு நிம்மதியா இருந்தா போதும் பண்றாங்க. இந்த ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய 2000க்கு பிறகு பிறந்த குழந்தைகள் அனைவருமே உடல் எடை கூடுதலாக மாறி போயிருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? ஸ்ட்ரெஸ் ஈட்டிங். இன்னைக்கு நிறைய வீடுகள்ல, நேத்து கூட ஒரு பையன் வந்திருந்தான், வெறும் 12 வயதுங்க, 110 கிலோ. அவங்க வீட்டுல அவங்களுக்கு காரணமே புரியல. ஒரே குழந்தை. என்ன காரணம்? நல்ல கலாச்சாரமான குடும்பம், அப்பா ஹெல்த் ஃப்ரீக்கா இருக்காரு, அம்மா ஹெல்த் ஃப்ரீக்கா இருக்காங்க.
பையன் மட்டும் ஹெல்த் ஃப்ரீக்கா இல்லை. அப்புறம் பையனை தனியா உட்கார வச்சு, என்னடா தம்பி பிரச்சனை உனக்கு, உடல் பிரச்சனை இருக்கா, மனப்பிரச்சனை இருக்கா, ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு கேட்டா, எங்க வீட்டுல காலையில இத்தனை மணிக்கு எழுந்துரு, இதை சாப்பிடாத அதை சாப்பிடாதன்னு என்ன சொல்லி சொல்லி அங்கிள் எனக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அப்பெல்லாம் நான் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது. காரணம், இதுக்கு பேர் தான் ஸ்ட்ரெஸ் ஈட்டிங். சில வீடுகள்ல சில பெண் குழந்தைகளை நம்ம பார்க்கணும், அவங்க கண்டபடி வெளி உணவுகளை வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த காரமும் புளிப்பும் அந்த சுவையும் இருக்கக்கூடிய அசைவ உணவுகள் மேல அவ்வளவு பெரிய பிரியம் இருக்கிறத பார்ப்போம். என்ன காரணம்னு பார்த்தா இதெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்ல இருக்கிறத பார்க்குறோம். ஸோ என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு புரிதலற்று, எந்த நேரத்தில் எந்த வகையான உணவுகளை சாப்பிட வேண்டும்ங்கிற புரிதலற்று நாம் இருக்கும்போது அதுவே உடல் எடை அதிகரிப்புக்கு காரணமா இருக்கிறத பார்க்கணும். 5வது ரொம்ப முக்கியமானது தண்ணீருங்க. பொதுவா சினிமாலெல்லாம் நம்ம பார்ப்போம், கவுண்டமணி ஒரு படத்துல செந்தில் கிட்ட பேசுவார். கவுண்டமணியை செந்திலம் பார்க்கும்போது அவன் தண்ணியே குடிக்க மாட்டாரு. அப்போ கவுண்டமணி சொல்லுவாரு, டே எப்பா இப்படி சாப்பிட்டீங்கன்னா தொண்டை விற்கிறோண்டா அப்படின்னு சொல்லும்போது அவர் அழகா சொல்லுவாரு, தண்ணி சாப்பிட்டா சோறு கொள்ளாதுண்ணே, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கண்ணே அப்படின்பாரு. அப்ப என்ன அர்த்தம், யாரெல்லாம் சாப்பிடும்போது கரெக்டா நம்ம தண்ணீர் கொஞ்சம் தேவையான அளவு எடுத்துக்கிறோமோ நமக்கு அதிகமான உணவை சாப்பிடுகின்ற ஒரு நிலை ஏற்படாது. ஆனால் யாரெல்லாம் தண்ணீர் பொதுவாக குடிக்கின்ற ஒரு நிலையற்ற ஒரு நிலையில இருக்கோமோ நம்ம எல்லாருக்கும் என்ன பிரச்சனை, உணவு அதிகமாக செல்லும், நம்ம அதனால உடல் எடை கூடிக்கொண்டே போகும். இது மட்டும் கிடையாது, அந்த உணவு முழுமையாக அரைப்படுவதற்கு, அந்த உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுமையாக உடலில் சேருவதற்கு உணவு அரைப்படும் போதே தண்ணீர் அதுல கலந்தா மட்டும்தான் சாத்தியம். ஸோ அந்த வகையில நம்ம உடம்பை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது, குறிப்பாக உடல் எடை கூடாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு வரும்போது நம்ம செய்ய வேண்டியது என்ன, உணவுக்கு முன் தண்ணீர் குடிக்கக்கூடிய பழக்கம். சயின்டிஃபிக்கா சொல்லணும்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணீர் குடிக்காதீங்க, சாப்பிடும்போது தண்ணீர் குடிக்காதீங்க, சாப்பிட்ட பிறகு தண்ணீர் குடிங்க அப்படிம்பாங்க. பட் ஆயுர்வேத மருத்துவம் சற்று வேறுபட்டு சொல்லுது, நீங்க உணவு சாப்பிடுவதற்கு ஒரு 3/4 மணி நேரம் முன்பு ஒரு 350 மில்லி 400 மில்லி வெந்நீர் குடிச்சிங்கன்னா உங்களுடைய உணவுடைய ஜீரணம் நல்லா இருக்கும். அதாவது சாப்பிட்றதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி தண்ணி குடிச்சாதான் வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலங்கள் நீர்த்து போகும், செரிமானத்துல பிரச்சனை வரும். ஆனா நீங்க சாப்பிடுவதற்கு குறைந்தது 3/4 மணி நேரத்திற்கு முன்பு குறைந்தது 300 மில்லி அல்லது 450 மில்லி வெந்நீர் குடிச்சிங்கன்னா உங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்துடைய சுரப்புகள் சீராக்கப்படும். கிரேவிங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய என்ன கிடைக்குதோ அப்படியே அடிச்சு சாப்பிட்ற அந்த ஒரு குவாலிட்டி, ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் இருக்கு இல்லையா, அது பெரும்பாலும் குறையறத நம்ம பார்க்க முடியும். அதே போல நம்மளுடைய ஜப்பானிய அந்த தண்ணீர் முறை அப்படின்றத பத்தி நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன். காலை எழுந்தவுடன் 300 மில்லி தண்ணீர், அடுத்த ஒவ்வொரு 3 மணி நேரத்திற்கும் 300 மில்லி வெந்நீர் நீங்க சாப்பிட்டுட்டே வரும்போது உங்களுக்கு ஐயோ இதை சாப்பிடலாமா அதை சாப்பிடலாமா, இன்னைக்கு மத்தியானம் பிரியாணி சாப்பிடலாமா, மார்னிங் ஈவினிங் பானிபூரி சாப்பிடலாமா, நைட்டுக்கு பரோட்டா சாப்பிடலாமான்னு இந்த எண்ணெய் ஓட்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த கிரேவிங்ஸ் இருக்கு இல்லையா, அது அப்படியே குறைஞ்சிட்டே வரதை நம்ம பார்க்க முடியும். ஸோ தண்ணீரை கொண்டே உடல் எடையை குறைக்கலாம், அது கூட தண்ணீரை கொண்டு உடல் ஆரோக்கியத்தையும் அதே போல உடல் எடையையும் நாம் மாற்ற முடியும். இப்ப யோசிச்சு பாருங்களேன், நான் சொன்ன 5 பாயிண்ட்ஸ்ல சாப்பாடை பத்தி நான் பேசவே இல்லை, எப்படி சாப்பிடணுங்கிறத பத்தி தான் நான் சொன்னனே தவிர இந்த பிரியாணி சாப்பிடாதீங்க, சிக்கன் சாப்பிடாதீங்க, மட்டன் சாப்பிடாதீங்க, முட்டை சாப்பிடாதீங்க, சிப்ஸ் சாப்பிடாதீங்க, இதை பத்தி நான் சொல்லவே இல்லை. நம்ம எல்லாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எங்க இருந்து ஆரம்பிக்குது, நம்ம என்ன சாப்பிட்றோம், எப்படி தூங்குறோம், உடம்புல எவ்வளவு தண்ணீர் வச்சிருக்கோம், இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபேக்டர்ஸ் தான் இருக்கு. பட் இந்த ஃபேக்டர்ஸை கான்சியஸா நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும்னா, நம்மளோட எடையை குறைக்கிறது மட்டும் இல்ல, நம்மளோட எடையை மேனேஜ் பண்றது மட்டும் இல்ல, நீங்க என்ன வேணா சாப்பிடலாங்க. இதுதான் பியூட்டி. உணவு என்ன வேணா இருக்கட்டும், இந்த 5 வழிமுறைகளை இப்ப நான் சொல்லி கொடுக்க போற 5 வழிமுறைகளை பின்பற்றுங்க. உங்க உடல் எடை குறைவது மட்டுமல்ல, எப்பொழுதுமே ஒல்லியான அழகான இளமையான தேகத்தோடு நம்ம இருக்க முடியும். ஸோ இந்த 5 விஷயங்கள் என்ன உடல் எடையை குறைப்பதற்கு நம்ம ஃபாலோ பண்ணலாம். வெரி சிம்பிள், வெரி எஃபெக்டிவ். நம்பர் 1, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். அதாவது இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது இன்னைக்கு உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்று இருந்தாலும் கூட இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கையே 5 டைப்பா நான் பொதுவா ரெக்கமெண்ட் பண்றேன். என்னோட அனுபவத்தில்
நோயாளிகளுக்கு பரிந்துரைத்து உடல் எடையை குறைக்க உதவி செய்த 5 இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வகைகளை பற்றி நான் சொல்லித்தரேன். இதுல எது உங்களுக்கு செட் ஆகுதோ நீங்க ஃபாலோ பண்ணலாம். நம்பர் 1, 12 hour ஃபாஸ்டிங். இதுதான் நம்மளுடைய பாரம்பரிய ஃபாஸ்டிங்னே நான் சொல்லுவேன். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா காலையில நம்ம எல்லாம் வேலைக்கு கிளம்பணும். என்னுடைய கிராண்ட்ஃபாதர் டைம்லலாம் நான் பார்த்துருக்கேன். எங்களுக்கு வந்து ஒரு சின்ன தொழில், அந்த தொழிலுக்காக காலையில 8 மணிக்கெல்லாம் அவங்க கடைக்கு போகணும். அதே போல 8 மணிக்கு போனாங்கன்னா திருப்பி சாயந்தரம் 6 மணிக்கு தான் வருவாங்க. அப்ப அந்த 8 மணிக்கு போறதுக்கு முன்னாடி காலையில 7:30 மணிக்கு எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா 3 காய்கறிகள், கூட்டு, பொரியல், அவியலோட எங்களோட கிராண்ட் மதர் வந்து சாப்பாடு வச்சிருவாங்க. காலையில எழுந்த உடனே 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிருவாங்க. எழுந்த உடனே குளிச்சுட்டு எங்க ஊர்ல இருக்கக்கூடிய திருவள்ளூர் வீரராகவ சுவாமி கோவில் போயிட்டு வந்து எல்லாருக்கும் தீர்த்தம் கொடுத்துட்டு பிரசாதம் கொடுத்துட்டு உட்காந்து சாப்பிடுவோம். 7 மணி 8 மணிக்கு சாப்பிடக்கூடிய உணவு அதோட திருப்பி சாயந்தரம் 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்து சாப்பிடுவாங்க. இந்த 12 hour ஃபாஸ்டிங்ல இருந்ததுனால நான் பார்க்குற என்னோட ஜென்ரேஷனுக்கு முன்னாடி ஜென்ரேஷன், அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் யாருக்குமே தொப்பை கிடையாதுங்க. ஹானஸ்ட்லி என்னோட தாத்தா, என்னோட பாட்டி, என்னோட கொள்ளு தாத்தா, பாட்டி, அதே போல என்னோட தாத்தாவோட கூட பிறந்தவங்க, என்னோட பாட்டியோட கூட பிறந்தவங்க ஒருத்தர் கூட தொப்பையோட இருந்ததே கிடையாது. ஆனா இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா காலை உணவுங்கிறதே சோறு தான். படித்த சோறு, கூட்டு, கறிகாய், பொரியல், அவியல், மசியல், துவையல் இல்லாத நாளே இருக்காது. எல்லா நாளும் ஒரு துவையல் இருக்கும். இதை சொல்லும் போதே என்னோட நாக்கில எச்சி ஊறுது. ஏன்னா அந்த சாப்பாட்டுல சூடான சாதத்துல அந்த துவையலை போட்டு பிணைஞ்சு முதல்ல சாப்பிட்டா உங்களுக்கு 7 மணிக்கு நீங்க சாப்பிட உட்காரும் போது உங்களுக்கு பசிக்காது. ஆனா அந்த துவையலை சாப்பிட்டீங்கன்னா கொண்டான்னு அண்டா கணக்குல சாப்பிட அளவுக்கு பசி வரதை பார்க்க முடியும். எதுக்கு சொல்றேன்னா இந்த கல்ச்சர்லாம் மறந்து போனதுல தான். அப்பிடைசர்னு சொல்லி நம்ம இன்னைக்கெல்லாம் கடையில போய் சூப் குடிக்கிறோம் தெரியுமா? எவ்வளவு முட்டாள்தனம் தெரியுமா? சூப்பை குடிச்சிங்கன்னா பசி குறையும், உங்களால சாப்பிடவே முடியாது. ஆனா துவையலை போட்டு நீங்க ஒரு வாய் சாப்பாடை சாப்பிட்டு பாருங்க, விரும்பி சாப்பிடலாம், ரசிச்சு சாப்பிடலாம். சென்னையில வந்து அந்த சரவண பவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய ஹோட்டல், அந்த ஹோட்டல் பிரபலமானதுக்கு காரணமே என்ன தெரியுமா? அந்த துவையல் தாங்க. என்னைக்கு அந்த ஹோட்டல்ல அந்த கல்ச்சரலி அந்த துவையல் இல்லாம போச்சோ அன்னைக்கே அவங்களோட பிசினஸ் வந்து பெரும்பாலும் இழந்து போனதை நான் இன்னைக்கு பாக்குறேன். ஏன்னா கலாச்சாரம் ரொம்ப முக்கியம். இந்த 12 hour ஃபாஸ்டிங், அப்ப காலையில 8 மணிக்கு ஒரு உணவு, மாலை கிட்டத்தட்ட 7 மணிக்கு ஒரு உணவு, 6 மணிக்கு. அப்ப அந்த 12 hour ஃபாஸ்டிங்ல இருந்தோம்னா நம்மளோட எடை மிகப்பெரிய அளவில் மாற்றம் அடைவதை பார்க்க முடியும். ஸோ 12 hour ஃபாஸ்டிங் இன்னைக்கு பெருமையா சொல்லக்கூடிய விஷயம்தான் 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய கலாச்சாரம். காலையில 8 மணிக்கு ஒரு உணவு, திருப்பி வேலையெல்லாம் முடிச்சு 6 மணிக்கு ஒரு உணவு. 100 மணிக்கு முன்னாடி யார் வீட்டுலங்க எலக்ட்ரிசிட்டி இருந்தது? இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு, எங்களோட கிராமங்கள்ல எல்லாம் எலக்ட்ரிசிட்டி இருக்கும், ஆனா சாயந்தரம் 7 மணிக்கு பவர் கட் ஆகுங்க. டியூஷன்ஸே எங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல 6:30 மணி வரலாம் தான் டியூஷன் வைப்பாங்க. ஏன்னா 7 மணிக்கு பவர் கட் ஆயிடும். திருப்பி 9:30 மணி, 10:30 மணி, சில நேரங்கள்ல ராத்திரி ஃபுல்லா கரண்டே இருக்காது. நாங்கெல்லாம் வந்து ஒரு சின்ன அரிக்கன் விளக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த விளக்கை வச்சு தான் சாப்பிடுவோம், அந்த விளக்கை வச்சு தான் படிப்போம். எதுக்காக இதை சொல்றேன்னா, இந்த கணினி மயமாக்கலும் இன்றைக்கு எலக்ட்ரிசிட்டியும் 24/7 இருக்கும்போது நமக்கு இந்த உணவு முறைகளை ஃபாலோ செய்யறதுல எந்த விதமான தடங்களுமே கிடையாது. எந்த வசதியும் இல்லாத நேரங்கள்லயே நம்ம ஆரோக்கியத்தோட இருந்தபோது, எல்லா வசதியும் இருக்கும்போது இன்னும் 100 மடங்கு ஆரோக்கியமாக நாம் இருந்திருக்க வேண்டும், ஆனா இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் 12 hour ஃபாஸ்டிங். இன்னைக்கு பெரும்பாலும் சைவர்கள் நிறைய பேரோட வீட்டில் இன்னைக்கு இந்த 12 hour ஃபாஸ்டிங் இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் அவங்க எல்லாருமே செய்கிற தவறு என்னன்னா, மத்தியானம் 2 மணிக்கு ஒரு காஃபியும் ஸ்நாக்ஸும் சாப்பிடுவாங்க. அது கேலரிஸ் இன்க்ரீஸ் பண்ணும். அதனால 12 hour ஃபாஸ்டிங்குள்ள வாங்க. செகண்ட் டைப் ஆஃப் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது 24 hours ஃபாஸ்டிங் சொல்லுவோம். பொதுவாக நான் இருக்கக்கூடியது, இப்போ என்னுடைய உணவு முறை நீங்கள் பெரும்பாலும் எடுத்து பார்த்தீங்கன்னா, காலை மதியம் பெரும்பாலும் எனக்கு உணவு கிடையாதுங்க, மாலை உணவு மட்டும்தான். இப்போ இந்த 24 hours ஃபாஸ்டிங்குள்ள நான் எவ்வளோ நாளாக இருக்கேன்? கிட்டத்தட்ட 12-13 வருஷமா இருக்கேன். 2014 நான் ஆரம்பித்தேன். ஒரு விபத்துக்கு முன்பு எனக்கு ஒரு பெரிய சாலை விபத்து ஏற்பட்டது. அந்த சாலை விபத்திற்கு முன்னாடி ஆரம்பிச்சது, இன்னைக்கு வரையில நான் கண்டினியூ பண்றேன். இப்போ அந்த 24 hours ஃபாஸ்டிங்னால எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது? பெஸ்ட் பெனிஃபிட் என்னன்னா, கடைசி ஒரு 10 வருடங்களாக என்னுடைய எடை வந்து வெறும் 69 கிலோ தான். என்னை பார்க்கறதுக்கு தான் நான் கொஞ்சம் ஃபேட்டா இருக்க மாதிரி தெரியுமே தவிர,
என்னோட எடை வந்து எப்பவுமே 69 கிலோக்கு மேல நான் போனதே கிடையாது. ஸோ இந்த 24 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங்கோட இன்னொரு பெரிய பெனிஃபிட் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, என்னோட எனர்ஜி லெவல் மிகப்பெரிய அளவில் இருக்கிறத பார்க்குறேன். அதாவது என்னோட டே தொடங்குறது காலையில 3 மணிக்கு, என்னோட டே முடியறது இரவு 11 மணிக்கு. இந்த 4 மணி நேர ஒரு ஓய்வு மற்ற நேரங்கள்ல உங்கள மாரி நிறைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கு நிறைய பேருக்கு உதவி செய்யக்கூடிய, ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு திருப்பணியை இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறதுனால, இந்த ஒரு வேளை உணவுன்றது எனக்கு மிகப்பெரிய அளவில் எனர்ஜியை கொடுக்கறத பார்க்குறோம். பொதுவா ராமலிங்கர் சொல்லுவாங்க, அடிகளார் அவங்க சொல்லக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா? நிறைய சாப்பிட்டா ஆயுள் குறைவு, குறைவா சாப்பிட்டா ஆயுள் அதிகம். அது ரொம்ப என்னை இன்ஸ்பயர் பண்ண ஒரு ஸ்டேட்மெண்ட். அதனால நான் 24 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங்கை ஃபாலோ பண்றேன். இந்த 24 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் நான் ஃபாலோ பண்றதுனால என்னோட எனர்ஜி மிகப்பெரிய அளவில் அதிகமாகிறத பார்க்குறேன். என்னோட எடை கூடாம நான் கடந்த 10-12 வருடங்களாக அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வரதை பார்க்குறேன். ஸோ யாரெல்லாம் எடையை மெயின்டைன் பண்ணணும், ஆக்டிவா இருக்கணும், நிறைய மக்களுக்கு பொது சேவை செய்யணும், குடும்பத்திற்கு உழைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, நீண்ட ஆயுளோடு உழைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எல்லாருமே 24 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங்குள்ள வர முடியுமான்னு பாருங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. 24 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகிறதுக்கு 3-4 மந்த்ஸ் ஆகும். ஆனா ஒரு முறை அதுக்குள்ள வந்துட்டீங்கன்னா அது ஒரு போதை. நீங்க யாராவது எக்ஸ்ட்ரா வந்து சாப்பாடு கொடுத்தா கூட நீங்க சாப்பிட மாட்டீங்க, எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ் கொடுத்தா சாப்பிட மாட்டீங்க. இதை விட நான் ரொம்ப அழகா விளையாட்டா எல்லார்கிட்டையும் சொல்லுவேன், சாமியே வந்து என்ன விருந்து கூப்பிட்டாலும் டின்னருக்கா அப்படின்னு மட்டும்தான் கேட்பேனே தவிர பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய, வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் 24 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங். அதாவது இரவு ஒரு வேளை உணவு, அல்லது மதியம் ஒரு வேளை உணவு, அல்லது காலை ஒரு வேளை உணவு. உங்களுடைய டே எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்றாற் போல நீங்க ஃபாலோ பண்ணலாம். சர்க்கரை நோயாளிகள், இதய நோயாளிகள், புற்று நோயாளிகள்னு சொல்லி இன்னைக்கு எல்லாருக்குமே அவங்க உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள், உடம்பு முழுமையாக உண்ணக்கூடிய உணவை செரித்து உடலை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய விஷயத்துக்கு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் மிகப்பெரிய மருந்து. அதுல 24 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் மிகப்பெரிய மருந்துன்னு சொல்லுவோம். தேர்ட் டைப் ஆஃப் ஃபாஸ்டிங் நம்ம பார்க்கறது வெரி வெரி சிம்பிள்ங்க. இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய விரதங்கள் 24 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங், ஆனால் தினசரி இல்லாமல் 15 நாட்களுக்கு ஒரு முறை இருக்கக்கூடிய விரதங்கள். உதாரணத்துக்கு நம்ம பிரதோஷ விரதம் இருக்கிறது, ஏகாதசி விரதம் இருக்கிறது. இது எல்லாமே 2 வாரத்திற்கு ஒரு முறை 24 மணி நேரம் அல்லது 36 மணி நேரம் இருக்கக்கூடிய ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல கலாச்சாரமாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். இன்னைக்கு ஏகாதசி விரதம் நமக்கு கொடுக்கக்கூடிய நல்ல பலன்களை பற்றி நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன். ஏகாதசி அன்று 24 மணி நேரம் விரதம் இருந்து, துவாதசி அன்று அகத்திக்கீரையையும் நெல்லிக்காயையும் உணவாக நீங்க சாப்பிடும்போது குடல்ல இருக்கக்கூடிய புழுக்கள் அழிக்கப்படும் போது உங்களுடைய ஆயுள் நீட்டிக்கப்படுவது மட்டுமல்ல, நோயற்ற வாழ்க்கை இன்றைக்கு சாத்தியமாகிறத நம்ம பார்க்கணும். ஸோ அந்த வகையில இன்னைக்கு இந்த குறிப்பிட்ட நாள், அதாவது டெய்லி நம்மளோட ஃபாஸ்டிங் லைஃப்குள்ள போகாம குறிப்பிட்ட நாட்களில் நாம் நினைக்கக்கூடிய வகையில் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது இந்த விரத முறையில் வரக்கூடிய ஃபாஸ்டிங். யாரெல்லாம் நல்லா உழைக்கிறேன் சார், நிறைய டிராவல் பண்றேன், என்னால் ஃபுட் இல்லாமல் இருக்க முடியாது சார், சாப்பிட்டாதான் உடம்புக்கு எனர்ஜி கிடைக்கும் சார், ப்ளீஸ் நான் என்ன பண்ண முடியும்னு கேட்குறீங்க இல்லையா? உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு முறை தான் இந்த வாரம் ஒரு முறையோ மாதம் இருமுறையோ நாம் செய்யக்கூடிய ஒரு ஃபாஸ்டிங். பொதுவாக விரதத்தோடு அனுஷ்டிக்கக்கூடிய ஃபாஸ்டிங் நம்ம சொல்லலாம். நான்காவது 72 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் என்னோட ரொம்ப ஃபேவரட். எப்படி ஒருவேளை உணவு என்ன பெரிய அளவில் காப்பாத்துதோ அதே போல இந்த 3 நாட்கள் தண்ணீர் மட்டும் குடித்து இருக்கக்கூடிய ஃபாஸ்டிங். இது வந்து இன்றைக்கு நான் யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயின சமூகத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் ஒரு கோவில் இருக்கு. இந்த கோவில் போனீங்கன்னா அதிசயிக்கப்படுவீங்க. அந்த கோயிலில் பிரசாதமே கிடையாதுங்க. இந்த கோயிலில் சமையல் அறையும் கிடையாது. அங்கே போனீங்கன்னா 3 நாட்கள், 7 நாட்கள், 14 நாட்கள், 28 நாட்கள் அங்கே உங்களுக்கு தண்ணீர் மட்டும்தான் வழங்கப்படும். காலையிலிருந்து இரவு வரை வெறும் அந்த மத கோட்பாடுகளையும் மந்திரங்களையும் ஜபிப்பதும் படிப்பதும் மட்டும்தான் உங்களோட வேலை. காலை 5 to 9, திருப்பி வந்து 10 to 12,
திருப்பி மாலை 4 7, திருப்பி இரவு 8 11. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செஷன்ல குரூப் ப்ரேயர்ஸ் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கும். மந்திரங்களுடைய சாண்டிங் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கும். குருமார்களுடைய பேச்சும் போதனையும் நடந்து கொண்டே இருக்கும். செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படின்னு வள்ளுவருடைய கோட்பாடின்படி பார்த்தீங்கன்னா, அந்த கோவில்ல தினமும் ஆயிரக்கணக்கான பேர் அங்கே வந்து, எப்படி நம்ம எல்லாம் பில்கிரிமேஜ் திருப்பதி போறோமோ அந்த மாதிரி வட இந்தியாவுக்கு சென்று 7 நாட்கள் அங்கே தங்கி 7 நாட்களும் முழுமையாக ஃபாஸ்டிங் இருக்கக்கூடிய நிறைய பேரை நான் பார்க்கிறேன். அப்ப எனக்கு ஒரு சபலம், என்ன அப்படி உண்மையிலே அப்படி இருக்குமா, போய் ஒரு முறை பார்ப்போம் அப்படின்னு போய் அங்க பார்த்த போது, அப்பா, நான் ஒரு 7 நாள் அங்க இருந்தேன். அந்த 7 நாட்களும் சொர்க்கம் அப்படின்னு சொல்லலாம். அந்த முதல் 1 நாள் 2 நாள் மட்டும்தாங்க நீங்க பசியோட போராடுவீங்க. இந்த 48 ஹவர்ஸை நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பிளிஸ்ன்னு ஒரு ஸ்டேட்டஸ் சொல்லுவோம். அதாவது ஒரு இறைத்தன்மையை நம்ம உடம்புக்குள்ள மனதுக்குள்ள அடையக்கூடிய நினைக்கக்கூடிய வகையில உடலும் சிந்தனையும் மாறி போய் இறைவனோடு ஒன்றக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றம் வருவதை நீங்க பார்க்க முடியும் இந்த 72 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் நீங்க இருந்தீங்கன்னா. இன்ஃபேக்ட் அந்த 72 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங்கை நான் 2008 கத்துக்கிட்ட பிறகுதான் நான் வராகியுடைய வழிபாடையே ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியாத ஒரு குழப்பத்துல இருந்தபோது என்னுடைய குரு வந்து இந்த ஃபாஸ்டிங் முறையை சொல்லி கொடுத்து, இந்த ஃபாஸ்டிங் முறையை விட வராகியுடைய உபாசனையை நீ ஆரம்பி அப்படின்னு சொன்னார். ஆனா அதுக்கு தெளிவா சொன்னாரு, உணவு கட்டுப்பாடு இருந்தாதான் மனக்கட்டுப்பாடு வரும், மனக்கட்டுப்பாடு இருந்தால் மட்டும்தான் நீ வாராகி உபாசனை ஆரம்பிக்கணும் அப்படின்னாரு. நான் இதுவரையிலும் இந்த 25 15 16 வருடங்கள்ல பாத்தீங்கன்னா 1 கோடி முறை வராகியுடைய நாமத்தை உச்சரித்திருக்கிறேன், தொடர்ந்து உச்சரித்து கொண்டே இருக்கிறேன். என்னோட குரு எனக்கு சொல்லி கொடுத்த மந்திரத்தை நான் தொடர்ந்து உச்சரித்து கொண்டிருக்கிறேன். என்னோட ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், மிகப்பெரிய வாராகி எனக்கு கூடவே இருக்கிற மாதிரி என் பின்னாடியே இருப்பாங்க. எதுக்காக இதை சொல்றேன்னா, இந்த 72 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் நீங்க இருக்க ஆரம்பிச்சிங்கன்னா இறைநிலை அப்படிங்கிறத அடையிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமய கோஷம்னு சொல்லுவோம். சாப்பாடு, காற்று, மனசு, புத்திசாலித்தனம், இது 4ம் கடைசியா வரும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய இறைநிலைன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த இறைநிலையை உணரக்கூடிய அளவுக்கு மனிதனை மாற்றக்கூடிய சக்தி இன்றைக்கு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல, குறிப்பா 72 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங்ல இருக்கிறத பார்க்கணும். மாசத்துக்கு ஒரு முறை 3 நாட்கள் வெறும் தண்ணீர் குடித்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்க முடியுமான்னு பாருங்க. இது வந்து எடுத்த உடனே பண்ண முடியாது. முதல்ல 12 ஹவர்ஸ், அடுத்த வாரம் 24 ஹவர்ஸ், அடுத்து 36, அடுத்து 48, இப்படியே 72க்கு நீங்க வர முடியும்னா, 72 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங்கை ஒரு வருஷம் உங்களால ப்ராக்டிஸ் பண்ண முடியும்னா உங்களுக்கு தொப்பையே இருக்காதுங்க. ஹானஸ்ட்லி உங்களுக்கு தொப்பையே இருக்காது. அது கூட 140 150 கிலோ இருக்கவங்க கூட ஒரு 1 இயர் ஃபாஸ்டிங் ப்ரோக்ராம்குள்ள நீங்க வந்தீங்கன்னா யூ கேன் ரெடியூஸ் இட் டு 70. அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த 72 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங். 5th ஃபாஸ்டிங் நான் சொல்றது எல்லாரும் சொல்லக்கூடியது, சார் என்னால் வந்து இந்த சாப்பிடாமலாம் இருக்க முடியாது சார், எனக்கு வேலை அதிகம், எனக்கு ஸ்ட்ரெஸ் அதிகம், அதனால நான் சாப்பிட்டு தான் சார் ஆகணும், நான் என்ன சார் பண்றது? நான் என்ன சொல்வேன்னா, சமைச்ச உணவை சாப்பிடாதீங்க, சமைக்காத உணவை சாப்பிடுகின்ற விரதத்திற்கு மாறுங்க அப்படின்னு. பொதுவாக அந்த வீகனிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தத்துவம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் பிரபலமாகி கொண்டு வருவதை பார்க்கிறோம். நிறைய இடங்கள்ல இந்த வீகனிசம் சார்ந்து நிறைய மூட நம்பிக்கைகளும் இருக்கிறது பார்க்கணும். சமீபத்தில் கூட நான் ஒரு போஸ்ட் பார்த்தேன், ஏதோ யூரோப்ல இருக்க ஒரு பொண்ணு வீகனிசத்தை ஃபாலோ பண்ணி பட்னி கடந்து செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் வீகனிசம்னா பயப்படுறோம். வீகனிசம்னா என்ன தெரியுமா? இன்னைக்கு விலங்கிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு உயிரை துன்புறுத்தி எடுக்கக்கூடிய எந்த உணவையும் சாப்பிடாமல் இருப்பது தான் வீகனிசம். அப்படி பார்த்தா ஜெயினிசம் நம்ம பார்க்குறோம். நம்முடைய பாரம்பரிய இந்திய கலாச்சாரங்கள்ல நிறைய கலாச்சாரங்கள்ல நம்ம அதை செய்யறது கிடையாது. பால் சாப்பிடக்கூடாது, தேன் சாப்பிடக்கூடாது, நல்ல விஷயம் தானே, அது சாப்பிடாம இருக்கலாம். அப்ப என்ன சாப்பிடலாம்? வெறும் வேக வைக்காத காய்கறிகளையும் பழங்களையும் மட்டும் சாப்பிடுகின்ற 48 நாள் ஃபாஸ்டிங் முறை, இன்றைக்கு வீகன்ல சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஃபாஸ்டிங் முறை இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் உலகத்தில் புற்றுநோயை வெல்லக்கூடிய ஒரு சிகிச்சையாகவே கொண்டு வரப்படுவதை பார்க்க. காலையில பழங்களை நீங்க சாப்பிடலாம், காலையில 11 மணிக்கு காய்கறிகளை சாறாக அரைத்து சாப்பிடலாம், மதிய உணவாக துருவிய தேங்காயோடு பழங்களையும் உலர்ந்த பழங்களையும் சாப்பிடலாம், மாலை நேரங்கள்ல மிக அழகாக வேக வைத்த பயறு வகைகளை சாப்பிடலாம், இரவு நேரங்கள்ல
தேவையான அளவுக்கு கஞ்சி வகைகளை நம்ம சாப்பிடலாம், அல்லது வேக வைக்காத ஊற வைக்கப்பட்ட பயறு வகைகளை நம்ம சாப்பிடலாம். இதுல ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த வேகன் வகை, அதாவது சமைக்காத உணவுகளை சாப்பிடுகின்ற ஃபாஸ்டிங் முறை அப்படின்னு வரும்போது இன்னைக்கு நீங்க நல்லா அழகாயிருவீங்க. ஒரு 48 நாள் நீங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க, சார் 48 நாள் நீங்க சொல்லக்கூடிய வேகின் வகை உணவு முறையை பின்பற்றி என்னுடைய எடையையும் என்னுடைய சர்க்கரையையும் நான் குறைக்க விரும்புறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம மருத்துவமனைக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு இலவசமாகவே அதற்கான டைரக்ஷன்ஸ் எப்படி பண்ணணுங்கிறதையும் வாட்ஸ்அப் குரூப் மூலமாக தினசரி நீங்கள் சாப்பிடுகின்ற உணவுகளை எடுத்து என்னென்ன மாற்றங்களை செய்து எவ்வாறு எடையை குறைக்கணுங்கிற ஆலோசனையை நான் இலவசமாகவே உங்களுக்கு கொடுக்குறேன். எதுக்காக இதை சொல்றேன்னா, இன்றைக்கு சாப்பிடாம இருந்து உடம்பு எடை குறைக்கிறது பாசிபிளே கிடையாது அப்படிங்கிற மனசு நம்ம எல்லாருக்கும் இருக்கு. இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பண்ணணும்னு ஆரம்பிச்சு 2 நாள் 3 நாள்ல விட்ரா பண்றவங்க நம்ம நிறைய பேர் இருக்கும். ஆனா இன்னைக்கு சமைக்கவே வேணாங்க, கிச்சனை வீட்டில் மூடிடுங்க. நான் சொல்லக்கூடிய ரா வீகன் டயட்டுக்கு வர முடியுமான்னு பாருங்க, பெரிய அளவில் மாற்றம் கொண்டு வரலாம். இதுதான் 5th டைப் ஆஃப் ஃபாஸ்டிங் சொல்லுவேன். ஸோ இந்த 5 டைப் ஆஃப் ஃபாஸ்டிங் நம்ம பார்த்தோம். இதுதான் உடல் எடை குறைப்பதற்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சி. நல்லா யோசிச்சு பாருங்க, இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்றதுக்கு எதுவுமே தேவை கிடையாது. 2வது வழி உடல் எடை குறைப்பதற்கு என்னன்னா தூக்கம்ங்க. இன்னைக்கு யாரெல்லாம் எடை குறையணும்னு நினைக்கிறீங்களோ குறைஞ்சது 8 மணி நேரம் தூங்க முடியுமான்னு பாருங்க. இரவு நேரங்கள்ல ஒரு 6 மணி நேரமும் பகல் நேரங்கள்ல ஒரு 2 மணி நேரமும் தூங்குங்க. எல்லாம் கேட்பாங்க, சார் பகல்ல தூங்கினா வெயிட் போட்டுரும் சார், குண்டாயிருவேன் சார். பகல்ல படுத்து தூங்கினாதான் வெயிட் போடும். நல்ல ஈஸி சேர் மாதிரி ஒன்று வச்சுட்டு, ரிக்ளைனர் மாதிரி ஒன்று வச்சுட்டு சாஞ்சி உங்களுடைய இதயம் மட்டும் கொஞ்சம் மேலே வச்சு கால் அழகா நீட்டி வச்சு படுக்க முடியுமான்னு பாருங்களேன். கரெக்டாக 30 days ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட டம்மி குறையுதா இல்லையான்னு பாருங்க. கால்குலேட் பண்ணி, இப்போதான் உங்களோட ஸ்லீப்லாம் கால்குலேட் பண்ணுறதுக்கு மானிட்டர் பண்ணுறதுக்கு எலக்ட்ரானிக் கேஜெட்ஸு வாட்சஸ்லாம் நிறைய வந்துருச்சு. வாங்கி மாட்டுங்க ஒரு வாட்சை. முன்னாடிலாம் அந்த எலக்ட்ரானிக் வாட்சஸ்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இப்போல்லாம் 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்கே உங்களுக்கு கிடைக்குது. ஒரு வாட்சை வாங்கி கையில் மாட்டுங்க, செக் பண்ணி பாருங்க, அவ்வளவு நல்லா உங்களோட எடை குறையும். ஸோ தூக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. அகெயின் இதில் இன்னொரு விஷயம், யோக நித்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்லீப் ப்ரோக்ராம். இந்த யோக நித்திரையுடைய முக்கியத்துவம் மருந்து இல்லாமல் மாத்திரை இல்லாமல் எப்படி தூங்குவதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு வகை சிகிச்சை. ஒண்ணுமே கிடையாது, பிரீத்திங், தியானம், சில வகையான யோகா ப்ரொசீஜர்ஸை வச்சு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த முறைக்கு தான் யோக நித்திரைன்னு பேர். யாராவது இதை கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம மருத்துவமனைக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கான இலவசமான யோக நித்திரை ப்ரோக்ராம் நீங்க வீட்டில இருந்தே கத்துக்கிற மாதிரி நம்ம மருத்துவமனையில் இருக்கக்கூடிய யோகா மற்றும் நேச்சுரோபதி சிறப்பு மருத்துவர்கள் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதிகமாகவே இல்லைங்க, ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க, 15 நாள் ஸ்பெண்ட் பண்ணுங்க. மாத்திரை இல்லாம உடல் எடை குறைப்பதற்கான தூங்குவதற்கான பயிற்சிகளை சொல்லக்கூடிய ஒரு அழகான முறை தான் இந்த யோக நித்திரைன்னு சொல்லுவோம். அதை நீங்க செய்யலாம். இந்த தூக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க, உங்களுடைய உடல் எடை குறைவதை பார்க்கலாம். குழந்தைங்க, குறிப்பா 16 25 வயது வரை இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள், நீங்க யாரா இருந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு தூக்கத்திற்கான முக்கியத்துவத்தை கொண்டு வர முடியுமான்னு பாருங்க. அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். 3வது, எனக்கு எப்படி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் மிகப்பெரிய மருந்தாக இருக்கிறதோ உடல் எடை குறைக்க, எப்படி தூக்கம், யோக நித்திரை பயிற்சிகள் உங்களுடைய உடல் எடைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வழிகாட்டியாக இருக்கிறதோ, 3வது ரொம்ப முக்கியமானது, என்னோட ஃபேவரட்டு, டீடாக்ஸ், கழிவு நீக்கம். இந்த கழிவு நீக்கம் இன்னைக்கு ஆக்சுவலாக நேற்று என்னோட டீமோட நான் பேசிட்டு இருந்தேன். கடந்த 1 வருட காலமாக நான் இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா 7000 பேருக்கு கழிவு நீக்கம் செய்திருக்கோம். அவங்களோட என்டையர் மெடிக்கல் டேட்டாவை இஆர்பிலேருந்து எடுத்து என்னோட டீம் எனக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்தாங்க. சார், ஆவரேஜாக 7 நாளில் நம்ம நிறைய பேருக்கு 8 கிலோ வரை எடை குறைக்க உதவி செய்திருக்கிறோம். ஏன் சார் நம்ம இதை ஒரு கேம்பெயினாக மார்க்கெட்டிங் ரன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி என்கிட்ட டிஸ்கஷனில் இருந்தாங்க. இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த கழிவு நீக்கம் செய்யக்கூடிய மாற்றத்தை உலகத்தில் இருக்கக்கூடிய அறுவை சிகிச்சைகள் கூட செய்ய முடியாது அப்படிங்கிறத இன்றைக்கு ஆராய்ச்சி பூர்வமாக வித் ரெலவென்ட் டேட்டா, எவிடன்ஸ் பேஸ்டு டேட்டாவோட இன்னைக்கு நாங்கள் ப்ரூவ் பண்ண முடியும். காரணம், கழிவு நீக்கத்தை விட சிறப்பாக நம்முடைய எடையை குறைக்கக்கூடிய வழியே கிடையாதுங்க.
7 நாள் தாங்க. இதுக்கு தேவை ஒன்லி 7 days. 7 நாட்கள் நம்ம முதல்ல நாடி பார்க்கணும். நாடி பார்க்கணும்னா காலையில வெறும் வயிற்றில் வந்து என்ன சந்திக்கணும். அந்த வெறும் வயிற்றில் வந்து நீங்கள் சந்திக்கும் போது நாடி பார்த்து உங்களுடைய உடல் வாதம் சார்ந்ததா, பித்தம் சார்ந்ததா, கபம் சார்ந்ததாங்கிற ஒரு புரிதல். இந்த புரிதலுடைய அடிப்படையில உங்களுக்கு மருந்துகள், நெய் மருந்துகள் தயாரிக்கப்பட்டு முதல் நாள் 30, அடுத்து 45, அடுத்து 60, அடுத்து 75, அடுத்து 90, கடைசி நாள் 110. இந்த நெய் மருந்தை சாப்பிட்டு 6 நாட்களுக்கு முறையான உணவுகளுடைய வழிகாட்டுதலுடைய பெயர்ல இதை பின்பற்றி 7வது நாள் காலையில பேதிக்கு மருந்து எடுத்தா போதுங்க. அப்படியே சடன் எடை குறையறத பார்க்க முடியும். நேத்து ஒரு அம்மா, ஒரு பொண்ணு, அவங்க அப்பா வந்து சென்னையில மிகப்பெரிய ஒரு காவல்துறை அதிகாரி, 135 கிலோ அந்த பொண்ணு. அவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. யாராவது வெயிட் லாஸை பத்தி பேசினா அந்த பொண்ணுக்கு அவ்வளவு கோபம் வரும். சார், உலகத்துல இருக்க எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ணிட்டேன் சார். இன்னைக்கு விளம்பரமாக நீங்க டிவியில பார்க்கக்கூடிய, மொபைல்ல பார்க்கக்கூடிய எல்லா ஃபிட்னஸ் சென்டரும் போயிட்டு வந்துட்டேன் சார். எனக்கு வேண்டாம் சார் வெயிட் லாஸ் அப்படின்னு வந்தாங்க. அப்ப நான் அந்த பாப்பா கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன். நான் உனக்கு வெயிட் லாஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமா, டீடாக்ஸ்க்கு மட்டும்தான் கொடுக்குறேன். உன் உடம்புல நீ சேர்த்து வச்சிருக்க கழிவு போகும். இந்த கழிவு போகும். நீ வந்து 7 நாள் கழிச்சு என்ன வந்து பாரு. ஐ எம் நாட் ட்ரீட்டிங் யூ ஃபார் வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். 7 நாள் கழிச்சு அந்த பொண்ணு வரும்போது, அங்கிள் எனக்கு வெயிட் லாஸ்க்கு வேற ஏதாவது நீங்க ரெக்கமெண்ட் பண்றீங்களான்னு கேட்டேன். நான் கேட்டேன், ஏம்மா என்ன மாற்றம் அப்படின்னு. 13 kg குறைஞ்சிருக்கேன் அங்கிள். நான் என்னோட ட்ரெஸ் எல்லாம் எனக்கு இப்போ ரொம்ப லூஸ் ஆயிடுச்சு. எனக்கு அவ்வளவு பெரிய மாற்றம். 7 daysல ஒரு டீடாக்ஸ்ல இவ்வளவு பெரிய சேஞ்ச் வந்து வருங்கிறது இட்ஸ் அ மிராக்கிள் அப்படின்னாங்க. இன்னைக்கு ஜென்சி கிட்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கறது என்ன? குயிக் ரிசல்ட்ஸ். அந்த குயிக் ரிசல்ட்ஸை கொண்டு வரணும்னா டீடாக்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஒண்டர்ஃபுல் மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவேன். நெய் கொடுத்து ஸ்நேகபானமாக எடுத்து கழிவு நீக்கம் செய்யக்கூடிய சிகிச்சை உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய மிகப்பெரிய வழி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். உடல் எடை குறைப்பதற்கு மட்டுமல்ல, நோயற்ற பெருவாழ்வு உங்களுக்கு வேணும்னாலே நீங்க நிச்சயமா டீடாக்ஸ் செய்யணும். ஸோ டீடாக்ஸ் இஸ் அன் ஒண்டர்ஃபுல் மெத்தட் ஃபார் வெயிட் லாஸ். குயிக் ஃபிக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? சார் அடுத்த மாதம் கல்யாணம், உடனே எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணும். சார் அடுத்த மாதத்தை நான் மெடிக்கல் ஃபிட்னஸ்க்கு போகணும், உடனே எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? நெய் மருந்து எடுத்து டீடாக்ஸ் பண்ணாலே அந்த மாற்றம் வந்து விடுவதை நம்ம பார்க்க முடியும். 4வதுங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இன்னைக்கு எல்லாருமே மறந்து போன ஒரு விஷயம், எண்ணெய் குளியல். எல்லாரும் கேட்பாங்க, சார் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா வெயிட் குறையுமா? அபியங்கம் ஆச்சரேத் நித்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அழகான செய்யுள்ள முக்கியமாக சொல்லக்கூடியது என்னன்னா, உடலுடைய வளர்சிதை மாற்றத்தை மாற்றி உடலை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய, இளமைப்படுத்தக்கூடிய சிறந்த வழி எதுனா எண்ணெய் குளியல் தான். நீங்க ஒரு அரை மணி நேரம் தினசரிங்க, காலையில எழுந்த உடனே, இல்லை உங்களுக்கு டைம் இருக்கிற டைம்ல, சாப்பிட்றதுக்கு முன்னாடி அல்லது சாப்பிட்டு ஒரு 4 மணி நேரம் கழித்து, எதுவுமே வேணாம், விளக்கெண்ணெய், ஆணோ பெண்ணோ யாருமே கவலைப்பட வேண்டாம், ஒரு 50 மில்லி விளக்கெண்ணெய் எடுங்க, சூடு பண்ணுங்க. அந்த விளக்கெண்ணெயை கழுத்திலிருந்து கால் வரை உடல் முழுவதும் பூசி அரை மணி நேரம் அல்லது 3/4 மணி நேரம் ஊற வைத்து எண்ணெய் குளியல் எடு. இன்னைக்கு இந்த எண்ணெய் குளியல் மூலமாகவே உடல் எடை குறைந்து போன எவ்வளவோ பேரை நம்ம பார்க்கிறோம். இது வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா எடை குறையுமான்னு சாதாரணமா நினைக்காதீங்க. 30 நாள் சேலஞ்சுக்கு ரெடி ஆகும். இந்த 30 days ஏதாவது ஒரு டைம் அரை மணி நேரம் கழுத்திலிருந்து கால் வரை சூடு செய்யப்பட்ட விளக்கெண்ணெயை தடவி உட்கார்ந்து வெந்நீர்ல குளிங்க. அதுக்கப்புறம் உங்களோட பாடி இன்ச்சஸ், உங்களோட தொடைப்பகுதி, பிட்டப்பகுதி, வயிறு பகுதி, கைப்பகுதி, இதெல்லாம் நீங்க டேப் வச்சு அளந்து பாருங்க. ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கிறத பார்க்க முடியும். மசிலுடைய என்டியூரன்ஸ், ஷேப்லெஸ்ஸா இருக்கக்கூடிய வயிறில் இருக்கக்கூடிய மாற்றம், தொடை பெருசாகி ஒன்னோட ஒன்று உரசுது, அந்த அளவுக்கு குண்டாகி இருக்கக்கூடிய தொடைப்பகுதி, இவை அனைத்துமே மாற்றம் அடைந்து விடுவதை பார்க்க முடியும். அவ்வளவு சிறந்த மாற்றத்தை உடலுக்குள் உருவாக்கக்கூடிய சிறந்த, மிகச்சிறந்த, விலையில்லா மருத்துவம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் குளியல் தான். பாருங்களேன், நம்ம சாப்பிடக்கூடிய நேரத்தில் ஆரம்பித்து, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல ஆரம்பித்து, தூங்குகின்ற வழியில் ஆரம்பித்து, எண்ணெய் குளியல், டீடாக்ஸ் வரை நம்ம பார்த்துருக்கோம். இப்ப கடைசியாக நம்ம பார்க்க போறது என்ன? இன்றைக்கு விழிப்புணர்வு அப்படிங்கிற விஷயம் தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். கன்சிஸ்டன்சி. ஒரு உடல் எடை குறையணும்னு வரும்போது எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடியது என்னன்னா, இன்னைக்கு நான் ஃபாஸ்டிங் இருந்துட்டேன், நாளை காலையில மெஷின் மேல ஏறி பார்த்தா 4 கிலோ குறையணும்னு ஆசைப்படும். மிகப்பெரிய தவறுங்க. அது நடக்கவே நடக்காது.
இன்றைக்கு உடல் எடை குறைக்க வேண்டும் அப்படின்னா குறைந்தது 100 நாட்கள் 2 மண்டலங்கள். நீங்க இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருந்தாலும் சரி, 72 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் இருந்தாலும் சரி, தண்ணீர் ஃபாஸ்டிங் இருந்தாலும் சரி, வீகன் ரா டயட் ஃபாஸ்டிங் இருந்தாலும் சரி, அல்லது இன்றைக்கு உணர்வு யோக நித்திரை பயிற்சிகள் மூலமாக உங்கள் உடல் எடை குறைப்பதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருந்தாலும் சரி, கன்சிஸ்டன்சி இந்த கீ அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு முயற்சியை உங்களால செய்ய முடியும்னா உங்களுடைய உடல் எடையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு விடுவதை நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் எனக்கு செய்ய முடியாது சார், நான் ஃபாஸ்டிங்லாம் இருக்க முடியாது, நான் தூங்க முடியாது, எனக்கு டைமே கிடையாது, நான் ஆர்பிஐ கவர்னர் சார், ரூபா நோட்லலாம் கையெழுத்து போடுறது தான் எனக்கு வேலை, என்னால் நான் போகலன்னா என்னோட கம்பெனியே இயங்காது சார், 1000 பேருக்கு நான் ஒன்றுமே பண்ண முடியாது, என்ன பண்ணணுன்னே தெரியாது. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறோம். சார் குழந்தைங்கள்லாம் காலையில் ஸ்கூலுக்கு அனுப்பணும், சாரை வேலைக்கு அனுப்பணும், அப்புறம் நான் வேலைக்கு போகணும், எப்படி சார் நான் பண்ண முடியும்? இதுதான் நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி சிரமத்தில் கூட இன்னைக்கு முறையாக செய்ய வேண்டிய மற்றும் ஒரு சிகிச்சைக்கு பேர் தான் உத்வர்த்தனம்னு பேர். இந்த உத்வர்த்தனம்ங்கிறது என்னன்னா, 4 வாரங்கள் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆயுர்வேத மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய, தமிழ் மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய சிறப்பு சிகிச்சைக்கு தான் உத்வர்த்தனம்னு பேர். பொதுவாக என்னுடைய பிராக்டிஸ்ல நான் இதை திருமணம் ஆவதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சிறப்பு சிகிச்சையாக கொடுப்பேன். 4 வாரங்கள் மருத்துவமனைக்கு 2 மணி நேரம் இங்கே இருந்து சில வகையான மருந்தூட்டப்பட்ட பொடிகளை கொண்டு முதல்ல உடல்ல எண்ணெயை பூசி அதன் பிறகு இந்த பொடியை வைத்து செய்கின்ற மசாஜ் மாதிரி செய்யக்கூடிய உடல் முழுவதும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல அந்த பொடியை தேய்த்து 3/4 மணி நேரம் செய்யக்கூடிய ஒரு சிகிச்சை. இந்த சிகிச்சை முடிந்த உடனே அவங்களுக்கு ஸ்டீம் கொடுக்கப்பட்டு குளிக்க வைக்கப்படும் போது பாடியில இருக்கக்கூடிய கொழுப்பு அப்படியே ஷிங்க் ஆகிறத பார்க்க முடியும். இன்றைக்கு பிரபலமாக இருக்கக்கூடிய சில சினிமா நடிகர்களும் நடிகைகளும் நம்முடைய மருத்துவமனைக்கு சிறப்பு சிகிச்சைக்கு வருவாங்க. வரும்போது சார் குண்டாகணும் அப்படின்னு வரக்கூடிய நடிகர்களும் இருக்காங்க. ஐயோ சார் எனக்கு 3 வீக்ஸ் தான் டைம் இருக்கு, என்னோட பாடி குறையணும், என்னோட ஷேப் மாறணும்னு சொல்லக்கூடிய வரவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி உத்வர்த்தன சிகிச்சை கொடுக்கும்போது 4 வாரத்தில் 15 கிலோ, 4 வாரத்தில் 20 கிலோ அளவுக்கு எடை குறைந்து போய் விடுவதை பார்க்க முடியும். இது உத்வர்த்தனம்னு சொல்லக்கூடிய சிறப்பு சிகிச்சை. ஆனால் முறையான உணவு, முறையான யோகா. இன்றைக்கு சார் 4 வீக்ஸ்ல நான் 20 கேஜிஸ் குறையணுங்கிற சேலஞ்ச் யாராவது வச்சிருக்கீங்கன்னா அந்த சேலஞ்சுக்கு வரலாம். ஆனால் டெடிக்கேட்டடா இந்த 4 வீக்ஸ்ல வேற எந்த வேலையும் பார்க்காம நான் சொல்லி கொடுக்குற டயட்டு, நான் சொல்லி கொடுக்குற விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்றதா இருந்தா, இது நான் மட்டும் பண்றதில்ல, உலகத்துல இருக்க எல்லா ஆயுர்வேத சித்த மருத்துவர்களும் செய்வாங்க. இதை இங்க தான் வரணும் இல்லை, உங்க வீடு பக்கத்துல யாரு ஆயுர்வேதா சித்தா டாக்டர்ஸ் இருக்காங்களோ அவங்க கிட்ட போய் சார் 4 வார உத்வர்த்தன சிகிச்சை பற்றி சார் சொன்னாங்க, அதை நான் எடுத்துக்கலாம், என்ன ப்ரொசீஜர்னு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம், நீங்க ப்ராக்டிஸும் பண்ணலாம். இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஏற்கனவே நான் சொன்ன ஸ்ரீ ஸ்லிம் மாத்திரைகள், காலை 3, மதியம் 3, இரவு 3 உணவுக்கு முன்பு சாப்பிடுங்க. தொடர்ந்து 2 மண்டலங்கள் சாப்பிடுங்க. குறைந்தது 5 கிலோவாவது உடல் எடை குறைந்து போறதை பார்க்க முடியும். யோக பயிற்சிகளும், தியான பயிற்சிகளும், மூச்சு பயிற்சிகளும், ரா வீகன் டயட்னு சொல்லக்கூடிய சமைக்காத உணவு சாப்பிடுகின்ற வழிமுறைகளும், இது எல்லாத்துக்கும் மேல என்னோட ஃபேவரட் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சார்ந்த வழிமுறைகளையும் பின்பற்றினாலே நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருப்பது மட்டும் இல்ல, இளமையாக இருப்பது மட்டும் இல்ல, 15 வருடம் கழித்து நம்மளை பார்க்கக்கூடியவங்க கூட கேட்பான், ஐயோ 15 வருஷத்துக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தியோ இப்பவும் அப்படிதான் இருக்கியே, என்ன சீக்ரெட்னு வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய உடல் எடையும் தசையும் இளமையும் நம்மால் தக்க வைத்துக் கொள்ள முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பத்தி சந்தேகங்கள் இருக்கு, உத்வர்த்தனம் சார்ந்த சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல இதை ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. எனக்கு டைம் இருக்கும்போது நான் உங்களுக்கான பதில் சொல்றேன். அது மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துல நம்மை சார்ந்தவர்கள் நிறைய பேர் உடல் எடை குறைக்க முடியாமல் மனதளவிலும் உளவியல் ரீதியாகவும் இன்றைக்கு பொருளாதார ரீதியாகவும் நிறைய செலவு செஞ்சுட்டேன், ரிசல்ட் வரலன்னு கவலையில் இருப்பவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. அவர்களுடைய வாழ்க்கையில் புத்துணர்வு அளிக்கக்கூடிய மிகப்பெரிய உதவியாக இது இருக்கும். அப்படிங்கிறதுனால உங்களோட கம்யூனிட்டியில இதை ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.